இதுக்காக நான் மலையாளம் கத்துட்டு மலையாளியே மாறிட்டேன். அப்படியா? இப்ப நான் கும்மா அப்படிக்கார இல்ல, அதான் மலையாளி. ஏங்க இந்த ஸ்டேட் கேரளா, என்னோட சிஎம் விஜய் பினராயி, அதே மலையாளி. மலையாளத்துல சொல்லுங்க அப்போ. என்னங்க மலையாளத்துல சொல்லுங்க அப்போ. அப்படியாங்க? உங்களை பார்க்கும்பொழுது என்ற அம்மே ஐ லவ் யூ மா. ஏங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க. ஐ லவ் யூன்னு மலையாளத்துல சொல்லுங்க. என்னங்க ஐ லவ் யூன்னு மலையாளத்துல சொல்லுங்க நீங்க. நான் இன்னே பிரமிக்கணும். கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். சிரிப்பை பாருங்க. மேடம், எங்க அம்மா வந்து இவங்களுக்கு மனசு நிறைவா ஒரு கிஃப்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க. அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டா நான் சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி இருப்பேன். அப்படிங்களா? அப்ப கொடுத்துருங்க. அம்மா சொல்லியிருக்காங்கன்னா அந்த சென்டிமெண்டெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, பண்ணிடலாம். ஏங்க அந்த கிஃப்ட்டை கொண்டு வாங்க. இப்ப வரும் பாருங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க. கொண்டு வர வரும் பாருங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏங்க gift வருது பாருங்க, எங்கேருந்தோ வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அப்படியே அட பாவிகளா. ஏங்க முத இங்க பாருங்க, இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கேன். ஏங்க இது பிடிச்சிருக்காங்க? புரியல. ஏங்க பிரதீப் சார் என்னங்க சொன்னாரு? இங்க பாருங்க, தாலி என்று தாலி கிடையாது. என்னங்க பிரதீப் சார் என்ன சொன்னாங்க? தாலி என்று தாலி செட்டே கிடையாதுன்னு சொன்னார்ல. தாலிக்கு மரியாதை இல்ல, தாலியோட பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் மரியாதை. அதேதான். எங்க தாலி பின்னாடி எங்க பையனோட செட்மெண்ட் இருக்கலங்க. எங்களை பாருங்க. என்னோட ஃபீலிங் சொல்லவா? சார் பிரதீப் சார் வந்து ஒரு ஆட்ட சொல்லி கொடுங்க. ஏங்க தமிழ்நாட்டில் நீங்க பசங்க வெறித்தனமா லவ் பண்ற காரணமே நீங்க தான் சார். சார் கட்டிட்டுமா சார்? அவரே சொல்லிட்டாரு. गाइस நீங்க சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? ஏங்க என்றாமே நீங்க சொல்லுங்க மக்களே. நான் அவங்க சொல்றத கேட்பேன். சோ they are saying no, right? வாடான்றா. வேண்டாம். பாத்துக்கோங்க, அந்த சொல்லிட்டாங்க. இப்ப ஏன் மக்கள் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்களே இவங்களுக்கு நான் இந்த கிஃப்ட்டை கொடுக்கலாமா? நீங்க சொல்லுங்க மக்களே. வேண்டாம். மக்களே சொல்லிட்டாங்க. நான் இதுக்காக வெயிட் பண்ணுவேன். நீங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன். இல்லண்ணா வேண்டாம். நான் அண்ணான்னு வேற கூப்பிட்டாங்க.